போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் 2017 இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 126 போஸ்ட். இதில் மட்டும்தான் அதிக போஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே கம்மியாக இருக்கும். அசிஸ்டன்ட் 25, சர்வைவர் 19, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 19, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 76, டைப்பிஸ்ட் 12 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 போஸ்டிங். ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 5600 20,000 வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இதற்கான தகுதி என்ன, எக்ஸாம் டேட் எப்போ, அதுக்கான சிலபஸ் என்ன, எத்தனை ஸ்டேஜில் இந்த எக்ஸாம் நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 126 போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 10வது படிச்சிருந்தால் போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட் டைப்பிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மற்ற 5 போஸ்ட்டுமே நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். சரிங்களா, ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் 10th படிச்சிருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 126 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்க 6 போஸ்ட்டுக்குமே எக்ஸாம் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண கிடையாது. கொடுத்துருக்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 30/6 இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதே போல் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் வந்து ஆகஸ்ட் 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எக்ஸாம் டீட்டெயிலை பற்றி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெப்சைட் நேம் வந்து www.tnhbrecruitment.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செப்பரேட் ஆல் டிக்கெட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தனியாக உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை வேறு எதுக்காகவோ ஆல் டிக்கெட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாக தான் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேஜுமே ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று வந்து இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ டோட்டலாக 2 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று வந்து இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாம் வந்து OMR ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். மொத்தமாக 100 மார்க். ஸோ 100 கொஷின் தான் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து 15 மார்க். ஸோ அந்த எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க் நீங்கள் எழுதுவீங்க. அதை வந்து 85 மார்க்காக இவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 100 மார்க்கை 85 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ வாங்கக்கூடிய 15 மார்க்கை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ 85 + 15 100 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் 85 மார்க், இன்டர்வியூலே 15 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க். இதுதான் உங்கள் எக்ஸாம் கால்குலேஷனோட மார்க்ஸ் டீட்டெயில். சரிங்களா, ஸோ 100 மார்க் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் தருவாங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்னவோ அதே தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் சயின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸும் அதே போல் தான். மீதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியன் பாலிட்டி கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்கனாமி எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதே டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிங்கன்னா அப்படியே தெரியும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 20 பார்ட் இருக்கும். ஸோ அந்த 20 பார்ட்டுமே வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான். இலக்கியமும் அதே போல் தான். இலக்கியத்தில் வந்து 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதே டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் தான். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலேயும் வந்து 20 டாபிக் இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.